அறிந்து கொள்ளணும். எப்படி தேவ நீதியை அறிந்து கொள்வீர்கள்? இதுதான் வழி, இதுதான் வழின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? பாதத்துல உட்கார்ந்தாதான் தெரியும். நீங்க பேசக்கூடாது, அவர் பேச விடணும். அவர் பேசுறதான் உங்களுக்கு வாழ்வு. நீங்க பேசிக்கிட்டே முடிச்சுக்கலாம், மறுபடியும் அதே பிரச்சனை தான். நீங்க பேசுங்க வேண்டாம் சொல்லல, நீங்க பேசிட்டு அவரை வாயை அடிக்காதீங்க. அவர் பேசிட்டோம், உங்க செவிகளை திறந்து கொடுங்க. பேசுகிறதை காட்டிலும் கேட்கிறது தான் நல்லது. ரொம்ப நீண்ட ஜெபம் செய்யறதுனால அவர் கேட்பாரு நினைக்காதீங்க. நீங்க பேசனாலும் கரெக்டா பேசுங்க. இந்த செவிகள் பெருசா திறந்து இருக்கட்டும். அவர் சொல்லட்டும், கேள், உட்கார்ந்து கேள். மோசே 40 நாள் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்தான். கர்த்தர் பேசவே இல்லை, கடைசியில தான் பேசுறாரு. அவர் பேசுற வரைக்கும் உட்கார்ந்துரு, விட்டு எழும்பாத. கர்த்தர் பேசலையே சோர்ந்து போகாத. நான் ஜெபிக்கிறேன், அவர் ஒன்னும் சொல்லலையே சோர்ந்து போகாத. அவர் பேசுகிற வரைக்கும் விடாத. யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியதை நம்மை விடமாட்டேன். கர்த்தர் பேசுவார். பேசுறத கேட்கணும். நீங்க கேட்ட வாழ்க்கை மாறும். கேட்ட மத்தவங்களுடைய வாழ்க்கை நீங்க மாத்துவீங்க. சொல்லுங்க அல்லேலூயா.